மாநில அமைப்பு செயலாளராக செயல்பட்டு வருபவர் துடிப்புமிக்க இளைஞர். அவர் வருட வருடம் குனிமுத்தூர் பகுதியில் மீலாது விழா நடத்தி கொண்டிருக்கிறார். இன்று நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினார். சார், இப்போ நபிகள் நாயகம் 1500 ஆண்டுகளுக்கு பிறகும் அவருடைய தேவை இருக்கிறதா? அவர் பெயர் இன்னும் உச்சரித்து கொண்டிருக்கிறதோ? உலகில் ஏதோ ஒரு மூலையில் இந்த நொடியிலும் உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? அதாவது முதல்ல இந்த ராஜநாயக்கர் தோட்டம் குனியமுத்தூர் பகுதியில் வருடமாக இந்த மீலாது விழாவை மிக சிறப்பான முறையில் நம்ம அண்ணன் சாகுல் அமீத் அவர்களும் அதே போல் பைரோஸ் பாய் அவர்களும் இங்கே ஊர் பெரியவர்கள் ஜாதி மதம் பார்க்காமல் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் ஒருங்கிணைந்து இந்த விழாவை சீரும் சிறப்போடு நடத்தி வருகிறோம். நீங்கள் கேட்டீங்க 1500 ஆண்டுகள்னு சொல்லி. அதாவது ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அதாவது மொத்தம் ஒரு நாளைக்கு ஒரு பள்ளிவாசலில் 5 முறை பாங்கு சொல்லப்படுது. ஒரு முறைக்கு அஸ்ஸஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி 2 ட்ரிப் சொல்கிறாங்க. ஒரு பள்ளியில் 10 ட்ரிப் சொல்கிறாங்க. ஏறத்தாழ இந்தியாவில் உலகம் முழுவதும் 50 லட்சம் பள்ளி இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு 5 கோடி மக்கள் இந்த வாங்கு ஓசையில் அஸ்ஸஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் தொழுகையில் கோடிக்கணக்கான மக்கள் அத்தையாயத்தில் அஸ்ஸஹது லா இலாஹா இல்லல்லாஹ்னு உச்சரிக்கிறாங்க. கியாமத்து நாள் வரையும் இவர் போற்றப்படுவார். அதாவது இஸ்லாமிய மக்களுக்கான ஒரு தலைவர் அல்ல, இது ஒரு மாபெரும் ஒரு தலைவர். அதாவது சொல்லாலும் செயலாலும் வாழ்ந்து காட்டிய மாபெரும் போராளி. இன்னும் அவரை ஒரு படி மேலே சொல்லணும்னு சொன்னீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இன்றைக்கி உலகத்தில் பல விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு இவரைத்தான் ஒரு மெயின் பொருளாக எடுத்துக்கிறாங்க. இந்த ஒற்றுமையாக செயல்படுறோம். இது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். சார், இப்போ இந்த தருணத்தில் இந்த சூழல் இந்தியாவில் நபிகள் நாயகம் அவர்கள் உடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு பரவ வேண்டும் நினைக்கிறேன் சார்? அதாவது நீங்கள் 30 கோடி மக்கள் இன்றைக்கி இந்தியா உலகம் முழுவதும் முஸ்லீம்கள் இருக்காங்க. இந்த 30 கோடி மக்களும் ரசூலுல்லாஹ்க்காக உயிரை கொடுங்கன்னு சொன்னால் உயிரை கொடுத்துருவாங்க. அவர் தான் எல்லாத்தோட இதயத்திலே வாழ்வியலாக இருக்கார். அவர் என்ன சொன்னார், என்ன பண்ணார், என்ன பேசினார் அப்படிங்கிறத பின்பற்றக்கு 30 கோடி மக்கள் தயாராக இருக்காங்க. கியாமத்து நாள் வரை இருப்பாங்க. மாபெரும் ஒரு தலைவர். அதே போல் பெண் பிள்ளைகள் பிறந்தால் மண்ணில் புதைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளை பிறந்தால் நன்மை அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு போதித்தவர். அதே போல் உழைப்பவருடைய வேர்வை சிந்தும் முன் அவர்களுடைய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னவர். அதே போல் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தை மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் நபிகள் நாயகம். அவர் இறைத்தூதரன் மட்டுமல்ல, அவர் ஒரு வாழ்வியல் பொக்கிஷம். அவரை இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் வாழ்வியல் நடைமுறையாக அவர் என்ன செய்தார், என்ன பேசினார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தி 100 என்ற ஒரு புக்கை அமெரிக்காவினுடைய ஒரு பத்திரிகையாளர் எழுதினார். 100 தலைவர்களை தேர்ந்தெடுத்தார். அந்த 100 தலைவர்களிலே முதல் இடத்தை பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வழங்கினார். ஆகவே மொத்தம் இது இஸ்லாமிய மக்களுக்கான தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த மக்களின் தலைவராக இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய 241 நாட்டினுடைய ஒரு வாழ்வியல் தலைவராக பெருமானார் இருக்கிறார். நன்றி சார். நன்றி.